நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் பட்டப்பகலில் கனிமவள கொள்ளை நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அரசு அனுமதித்த அளவை விட 10 மடங்கு அதிகமான ஆழப்படுத்தி மணல் கொள்ளை நடைபெறுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் கனிமவளத்துறை அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை எனவும், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, புனரங்குளம், அரியாணிப்பட்டியில் மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் முதல் செய்தியாளர் கதிரவன். கதிரவன் வணக்கம். தற்போது பட்டப்பகலில் கனிமவள கொள்ளை நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. நாம் தற்போது இருக்கும் பகுதியானது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை குளத்து பகுதியிலே, அந்த கிராம பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதி மட்டும் இல்லாமல் அரியாணிப்பட்டி பகுதியிலே மணல் கொள்ளையானது பட்டப்பகுதியில் நடைபெற்று வருகிறது. தற்போது நம்ம ஒளிப்பதிவில் காட்டிக்கொண்டு இருக்கும் பகுதியானது இந்த புனர்குளம் பகுதியாகும். இந்த புனர்குளம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 70 அடிக்கு மேலாக மணல் கொள்ளை நடைபெற்று உள்ளது. நேற்று இது குறித்து நாம் கழுகு பார்வை காட்சியும் பார்த்தோம். இந்த இடத்துல தற்போது பார்க்கலாம், நம்முடைய செய்தியாளரும் கீழே ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு எறும்பு போன்று கீழே தெரிகிறார். 70 அடிக்கு மேலாக இந்த இடத்துல நடைபெற்று வருகிறது. இதை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சமூகம் பலரும் குற்றம் சாட்டி வந்த நிலையில தற்போது நாம் இந்த இருக்கும் பகுதியிலே 70 அடிக்கு மேலாக ஒரு 20 ஏக்கர் முழுவதுமே இதே போன்றே அள்ளி உள்ளனர். இது குறித்து கடந்த 2 மாதத்திற்கு முன்பாகவே சமூக ஆர்வலரும் அந்த காவிரி மற்றும் நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்க தலைவர் அவர் சுடலை கண்டும் அவரும் மாவட்ட ஆட்சியரிடமும் கனிமவள அதிகாரியிடமும் அவர் தெரிவித்துள்ளார். அதாவது புகார் மனுவும் அளித்துள்ளார். 2 மாதத்திற்கு மேலாகவே இது அதாவது ஒரு மாதமா கிடையாது, 2-3 மாதத்துக்கு மேலாகவே இந்த கனிமவள கொள்ளையானது நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க வேண்டும் என அவர் என்னதான் புகார் கொடுத்தாலும் அதை அதிகாரி கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் நாம் தற்போது இருக்கும் போதிலே ஒரு குளம் மட்டும் இல்லாமல் இதே போன்று ஒரு குளம் போல காட்சியளிக்கிறது இந்த பகுதி. அதாவது 20 ஏக்கர் முழுவதுமே இதே போல ஆங்காங்கே 70 அடிக்கு மேலாக கிராவல் மண் திருட்டானது நடைபெற்றுள்ளது. இது தொடர்ந்து நாம் செய்தி இது குறித்து நம்ம கனிமவள கொள்ளை குறித்து நம்ம செய்தி வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். இதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை வைத்த நிலையில புதுக்கோட்டை மாவட்டம் புனர்குளம், அரியானைப்பட்டி, அதே மட்டும் இல்லாமல் மங்கனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் கொள்ளையானது கனிமவள கொள்ளையானது நடைபெற்று வருவதாக புகார் மனு அவர் கனிமவளத்துறை அதிகாரிடம் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக 5 அந்த குவாரி, புனர்குளம், அரியானைப்பட்டி உள்ளிட்ட 5 குவாரிகளை சேர்ந்த ஒப்பந்ததாரர் புதுக்கோட்டை ஆர்டிஓ அலுவலகத்தில் அவர் ஆஜராகி விளக்கம் அளிக்கும் அவங்க கூறியுள்ளார். பொதுவாக இந்த அளவுக்கு மணல் அள்ளுவது, கனிம கொள்ளை நடப்பது அனைவருக்கும் தெரிந்து மணல் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக சமூக குற்றம் சாட்டியுள்ளனர். அதாவது ஒரு இடம் அரசு அனுமதித்தனா 7 மீட்டர் தான் அனுமதிச்சிருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 70 அடிக்கு மேலாக மணல் கொள்ளையானது பட்டப்பகலில் நடைபெறுகிறது. நேற்று இதே இடத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு பொக்லின் இயந்திரம் 6 லாரிகளை கொண்டும் அந்த பகுதியில் கனிமவள கொள்ளை நடைபெற்றது. இதை தொடர்ந்து நாம் இந்த பகுதியில் பார்த்தபோது இந்த லாரிகள் எதுவும் இல்லாததால் இந்த பகுதியில் கனிமவள கொள்ளை இன்று ஆனால் நிப்பாட்டி உள்ளார்கள். ஆனாலும் 70 அடிக்கு மேலாக இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க வேண்டும். இதற்காக பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர், புகார் மனு கொடுத்துள்ளார். இதை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரியங்கா, நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.